வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நாம தினமும் பயன்படுத்துற சமையல் எண்ணெய் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதா? கடைக்கு போனா சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு ஏகப்பட்ட எண்ணெய் இருக்கு. அதுல எது பெஸ்ட்டு, எது ஒர்ஸ்ட்டுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல குழந்தைங்க, சுகர் பேஷண்ட்ஸு, ஹார்ட் பேஷண்ட்டு, வெயிட்ட குறைக்க நினைக்கிறவங்க எந்த எண்ணெய பயன்படுத்தலாம்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு குக்கிங் ஆயில் பத்தின பேசிக்கான ஒரு உண்மைய பத்தி பார்ப்போம். எண்ணெய் இல்லாம சமைக்க முடியாது. ஆனா அதிகமா எண்ணெய் சேர்த்தோம்னா ஆபத்தாயிரும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 3ல இருந்து 4 டீஸ்பூன் எண்ணெயே போதும். எண்ணெய் உடல்ல செய்யற வேலைய பத்தி பார்ப்போமா? உடம்புக்கு சக்தி தரும். ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணும். விட்டமின் ஏ, டி, இ, கே எல்லாமே அப்சர்வ் ஆக உதவும். ஆனா தவறான எண்ணெய் யூஸ் பண்ணா ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், சுகர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட் ஆயில பத்தி பார்ப்போம். ரீஃபண்ட் ஆயில் அப்படின்னா இயற்கையான எண்ணெய் விதைகள்ல இருந்து நேரடியா பிழிஞ்சது இல்லைங்க. பலவிதமான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதிகமான ஹீட் ப்ராசஸ் மூலமா தான் தயாரிக்கிறாங்க. உதாரணமா ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் பாம் ஆயில் எல்லாம் கிடைக்குது. ஹை டெம்பரேச்சர்ல ப்ராசஸ் பண்றதுனால என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ரீஃபண்ட் ஆயில் தயாரிக்கும் போது 200 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 270 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமான வெப்பத்தை பயன்படுத்துறாங்க. அதனால இயற்கையா இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிரும். விட்டமின் இ, பாலிஃபினால்ஸும் அழிஞ்சிரும். ஃபேட்டோட ஸ்ட்ரக்சரே டேமேஜ் ஆகிரும். கோல்டு பிரஸ்டு ஆயில்ல லோ ஹீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ரீஃபண்ட் ஆயில்ல எக்ஸ்ட்ரீம் ஹீட் யூஸ் பண்றாங்க. அதனால ரீஃபண்ட் ஆயில நியூட்ரிஷன் லெஸ் ஆயில்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரிஜினல் ஆயில்ல இருந்த ஸ்மெல்லு, கலரு, டேஸ்ட் எல்லாமே போயிரும். இதுல நியூட்ரியன்ஸ் கம்மியா இருக்குன்னு ஏன் சொல்றோம்னா, ரீஃபண்ட் ஆயில்ல விட்டமின் இ ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். நேச்சுரலா இருக்கிற ஒமேகா பேலன்ஸும் ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பனன்ட்ஸும் இருக்காது. அதனால பாடி இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் இம்பேலன்ஸ் ஆயிரும். இத நாம தொடர்ந்து யூஸ் பண்ணோம்னா ஹார்ட் டிசீஸு, கேன்சரு, அடுத்து டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஹோட்டல்ஸு, அடுத்ததா ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ்ல எல்லாம் இதத்தான் யூஸ் பண்றாங்க. ஏன் ரீஃபண்ட் ஆயில மார்க்கெட்ல அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? இது சீப்பான ரேட்ல கிடைக்கும். இதோட செல்ஃப் லைஃபும் அதிகம். அது என்ன செல்ஃப் லைஃப்னு யோசிக்கிறீங்களா? செல்ஃப் லைஃப் அதிகம்னா கெடாம நீண்ட நாள் வச்சிருக்க முடியும். இதோட கலர் கிளியரா இருக்கும். ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ரீஃபண்ட் ஆயிலோட செல்ஃப் லைஃப் அதிகம். அதாவது 1ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அடுத்ததா கோல்டு பிரஸ்டு ஆயில் 3ல இருந்து 6 மாசம் கெட்டு போகாம இருக்கும். ஆனா நம்மளோட ஹெல்த்துக்கு காசு ரொம்ப அதிகம் தானே. முடிஞ்ச அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததா கிரவுண்ட் நட் ஆயில், அதாவது கடலெண்ணெய். கடலெண்ணெய்னா வேர்க்கடலை விதையில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான எண்ணெய். தமிழ்நாட்டுல பாரம்பரியமா பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் இதுதான். கோல்டு பிரஸ்டு கொனட் ஆயில், அதாவது மரச்செக்கு எண்ணெய். இயற்கையான முறையில செக்குல தயாரிக்கிறாங்க. இதுல கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். பெஸ்ட் ஹெல்த்தியஸ்டான ஆப்ஷன்னா இதுதான். நீங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ரீஃபைண்ட் ஆயில். அதிகமான ஹீட்டோட கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. நியூட்ரிஷன் கம்மியா தான் இருக்கும். இத அவாய்ட் பண்றது நல்லது. இல்ல என்னென்ன நியூட்ரிஷன்ல இருக்குன்னு பத்தி பாப்போமா? கலோரிஸ் 884 கிலோ கலோரிஸ் இருக்கும். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் 46ல இருந்து 50% வரைக்கும் இருக்கும். அடுத்ததா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் 32ல இருந்து 35% வரைக்கும் இருக்கும். அடுத்ததா சேச்சுரேட்டட் ஃபேட் 17% இருக்கும். விட்டமின் இ அதிகமாவே இருக்கும். முஃபா, அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இதுல அதிகமா இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கும் சேஃப் தான். கடலெண்ணெய் யூஸ் பண்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வரும் பத்தி பார்ப்போம். இது பேட் கொலஸ்ட்ரால குறைச்சு குட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். அதனால ஹார்ட் பிளாக்கேஜ் ரிஸ்க் குறையும். டயபெட்டிஸுக்கும் ஃப்ரெண்ட்லி தான். அதனால பிளட் சுகர் ஸ்பைக் ஸ்லோவா தான் இருக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல அதிகமா இருக்கு. விட்டமின் இ இருக்கிறதுனால செல் டேமேஜ் ஆகுறது ரெடியூஸ் ஆகும். இதுல குட் ஃபேட் இருக்கிறதுனால வயிறு ஃபுல்லான ஃபீல் வரும். அதனால ஓவரா நீங்க சாப்பிடுறதும் குறையும். ஆனா அளவோட பயன்படுத்தினா மட்டும்தான் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததா கடலெண்ணெய் யாரெல்லாம் கவனமா யூஸ் பண்ணணும்னு பத்தி பார்ப்போமா? வேர்க்கடலைல அலர்ஜி இருக்கிறவங்க, அடுத்ததா ஓவர் குவான்டிட்டியா யூஸ் பண்றவங்க, ரிப்பீட்டடா ரீஹீட்டிங் பண்றவங்க கவனமா இருக்கணும். ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 டீஸ்பூனே போதும். இதோட செல்ஃப் லைஃப் கோல்டு பிரஸ்டு ஆயிலுக்கு 3ல இருந்து 6 மாசம் வரைக்கும் இருக்கும். ரீஃபண்ட் ஆயில் 1ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் கெடாம இருக்கும்.
கடலெண்ணெய் தான் நம்மளோட பாரம்பரிய எண்ணெய். கோல்டு பிரஸ்ட் எண்ணெய அளவோட பயன்படுத்தினா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது நம்மள உடல் நலத்துக்குமே ரொம்ப சேஃப் தான். நீங்க இத கண்டிப்பாவே யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ஜிங்கிலி ஆயில், அதாவது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்னா எள்ளு விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். இது கோல்டு பிரஸ்ட் ஆயில், அதாவது மரச்செக்கு மூலமா தயாரிக்கிறாங்க. இதுல கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. நல்லெண்ணெய ஏன் மெடிசினல் ஆயில்னு சொல்றோம்னு தெரியுமா? நல்லெண்ணெயில இருக்கிற சத்துக்கள் உணவா மட்டும் இல்லாம உடல்ல சரி செய்யற வேலைய கூட செய்யுது. அதனாலதான் இத மெடிசினல் ஆயில்னு சொல்றோம். நல்லெண்ணெயில இருக்கிற மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சு நல்ல கொலஸ்ட்ரால அதிகரிக்கும். அதோட நம்ம இதயத்தையும் பாதுகாக்குது. பாலி அன்சாச்சுரேட் ஃபேட் பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரத்த ஓட்டம் அடைபடாம பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் சீரா போறதுக்கு நல்லது. அதோட இன்ஃப்ளமேஷன் உடல் சூட்டையும் குறைக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட் குறைவா தான் இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருந்தா ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிளாக்கேஜ் வரும். ஆனா நல்லெண்ணெயில இது குறைவா தான் இருக்கு. அதனால சேஃபான ஆயில் தான் இது யூஸ் பண்ணலாம். விட்டமின் இ இதுல இருக்கிறதுனால செல்களை சேதமடைய விடாது. தோலுக்கு பளபளப்பு கிடைக்கும். முடி வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். அதனாலதான் நல்லெண்ணெய வெளியில ஆயில் பாத்துக்கும், உள்ள குக்கிங்க்கும் யூஸ் பண்றோம். சிம்பிளா சொல்லணும்னா உடம்புக்குள்ள செக்யூரிட்டி கார்டு மாதிரி வேலை பண்ணும். நல்லெண்ணெய் இதயத்தை பாதுகாக்கும். குடல்ல சுத்தமா வச்சிருக்க உதவும். மூட்டு வலிய குறைக்கும். அதனாலதான் இத மெடிசினல் ஆயில்னு சொல்றோம். இந்த நல்லெண்ணெய நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அடுத்ததா கோகனட் ஆயில். ஒரு பக்கம் இத சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. மற்றொரு பக்கம் இத கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்றாங்க. தேங்காய் எண்ணெய்னா தேங்காயிலிருந்து எடுக்கப்படுற இயற்கையான எண்ணெய். இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு விர்ஜின் கோகனட் ஆயில். இதுதான் பெஸ்டான ஆயில். அடுத்ததா ரீஃபைண்ட் கோகனட் ஆயில். இதுல நியூட்ரிஷன் கம்மியா தான் இருக்கும். ஹெல்த்துக்கு விர்ஜின் கோகனட் ஆயில் தான் நல்லது. கோகனட் ஆயில்ல இருக்க சத்துக்களை பத்தி பார்ப்போம். மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அடுத்ததா லயூரிக் ஆசிட் இருக்கு. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் காம்பனன்ட்ஸும் இருக்கு. விட்டமின் இ கம்மியா தான் இருக்கு. அதனால தான் இத குயிக் எனர்ஜி ஆயில்னு சொல்றோம். இத சாப்பிடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு பத்தி பார்ப்போம். இத சாப்பாட்டை யூஸ் பண்ணா உடனே எனர்ஜி தரும். கல்லீரல்ல டைரக்டா பேர்ன் ஆகுற ஃபேட்டை சேமிக்காது. அடுத்ததா பிரெயினோட மெமரிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸுக்கும் உதவும். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ட்ரை ஸ்கின்னை கியூர் பண்ணும். ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். தலையில இன்ஃபெக்ஷன் ஆகாம கண்ட்ரோல் பண்ணும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். லயூரிக் ஆசிட் இருக்கிறதுனால பாக்டீரியா வைரஸோட ஃபைட் பண்ணும். அதனால தான் கோகோனட் ஆயில் எக்ஸ்டர்னல் யூஸுக்கும் ரொம்பவே நல்லது. கோகோனட் ஆயில் யாரெல்லாம் கவனமா யூஸ் பண்ணணும்னு பத்தி பார்ப்போமா? இதுல சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால ஹார்ட் பேஷண்ட்ஸ் டெய்லி யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க லிமிட்டடா யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா குறைஞ்ச அளவுல எடுத்துக்கலாம். ஆனா வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் போதும். அடுத்ததா சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி விதையிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெய் தான் இது. மார்க்கெட்ல அதிகமாவே கிடைக்கும். மார்க்கெட்ல அதிகமா கிடைக்கிறது ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான். கோல்டு பிரஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப கிடைக்கிறது இல்ல. சன்ஃப்ளவர் ஆயில்ல இருக்கிற சத்துக்கள் பாலி அன்சாச்சுரேட் ஃபேட் அதிகமா இருக்கு. ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகம். அதோட விட்டமின் ஈயும் இதுல இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட் கம்மியா தான் இருக்கு. இங்க தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. ஒமேகா 6 என்ன பண்ணுதுன்னா உடல்ல அலர்ஜியை அதிகரிக்கும். ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் ரிஸ்க்கும் இருக்கு. நமக்கு ஒமேகா 6ம் ஒமேகா 3யோட பேலன்ஸ் தேவை. ஆனா சன்ஃப்ளவர் ஆயில்ல அந்த பேலன்ஸ் இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா அதிகமா மிளகாய் போட்ட சாதத்தை நீங்க சாப்பிடுற மாதிரி தான். அளவுக்கு மேல போனா தொந்தரவு தான். அடுத்ததா ஹீட்டிங் இஷ்யூ பத்தி பார்ப்போம். அதிகமான ஹீட்ல உருவாக்குறதுனால அதை திரும்பவும் ரீஹீட் பண்ணா ஹார்ட் டிசீஸ் வரும். டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷனும் வரும். லாங் டேர்மா யூஸ் பண்ணும்போது கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா டெய்லி சமையலுக்கு இந்த ஆயில அவாய்ட் பண்றது நல்லது. ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சன்ஃப்ளவர் ஆயில் லைட்டான ஆயில் தான். ஆனா ஹெல்த்தி ஆயில் இல்ல. விட்டமின் இ இருந்தாலும் ஒமேகா 6 அதிகமா இருக்கிறதுனால டெய்லி சமையலுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்காது. அடுத்ததா பாம் ஆயில். இதுதான் ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது. ஆனா ரொம்பவே பேசப்படாத எண்ணெய். பாம் ஆயில்னா பனைமரத்தோட பழத்துல இருந்து எடுக்கப்படுற எண்ணெய் தான் இது. இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு க்ரூட் பாம் ஆயில். இது ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். அடுத்ததா ரீஃபைண்ட் பாம் ஆயில். இதுதான் மார்க்கெட்ல அதிகமா கிடைக்குது. பாம் ஆயில் இருக்கிற சத்துக்கள் சேச்சுரேட்டட் ஃபேட் 50% அதிகமா இருக்கு. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் கம்மியா தான் இருக்கு.
பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும், விட்டமின் ஈயும் கம்மியா தான் இருக்கு. இங்க தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமா இருந்தா, பேட் கொலஸ்ட்ரால அதிகரிக்கும். ஆர்டரியில ஃபேட்ட வந்து டெபாசிட் ஆக்கும். ஹார்ட் பிளாக்கேஜ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, பைப்புக்குள்ள கிரீஸ் தேங்கி இருந்துச்சுன்னா, தண்ணியோட ஓட்டம் வந்து குறையிற மாரி தான் இது. பாம் ஆயில்ல சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால, டெய்லி யூஸுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஹை ஹீட்ல கூட யூஸ் பண்ணலாம். அதனால தான் ஹோட்டல்ஸ்ல வந்து இத யூஸ் பண்றாங்க. நெறைய தடவ ரீயூஸும் பண்ணுவாங்க. இந்த பாம் ஆயில வந்து நம்ம லாங் டெர்மா யூஸ் பண்ணா கேன்சர் ரிஸ்க் இருக்கு. லிவர் கூட டேமேஜ் ஆகும். ஏன் பாம் ஆயில மார்க்கெட்ல வந்து அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா, இதோட ரேட் வந்து ரொம்பவே சீப்பு. செல்ஃப் லைஃப்பும் ரொம்ப அதிகம். ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கலருமே கிளியரா இருக்கும். அதோட பிசினஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. ஆனா பாடிக்கு கண்டிப்பா இல்லைங்க. பெஸ்ட் ஆயில் காம்பினேஷன் எதுன்னு பாப்போமா? ஒரே எண்ணெய தினமும் பயன்படுத்தாதீங்க. ஆயில்ஸ வந்து ரொட்டேட்ல யூஸ் பண்ணுங்க. பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னா, வீக் டேஸ்ல வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ட்ரெடிஷனல் டிஷ்ஷஸ் வந்து செய்யும்போது நல்லெண்ணெய யூஸ் பண்ணுங்க. லீவ் டயத்துல வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்க. இதுதான் ஹெல்த்தியஸ்ட் மெத்தடு. இவ்ளோ நேரம் நம்ம இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். பெஸ்ட் குக்கிங் ஆயில்ன்ற ஒண்ணு இல்லைங்க. கரெக்ட் ஆயில, கரெக்ட் குவாண்டிட்டி தான் முக்கியம். ரீஃபண்ட் ஆயிலு, பாம் ஆயிலு இவை எல்லாமே செல்ஃப் லைஃப்‌க்காகவும், பிசினஸ்க்காக மட்டும் தான் தயாரிக்கிறாங்க. ஆனா ஆரோக்கியத்துக்காக இல்ல. அதே நேரத்துல நம்ம பாரம்பரிய எண்ணெய்களான கடலெண்ணெய் வந்து டெய்லி சமையலுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து சேஃப் தான். நல்லெண்ணெய் வந்து நம்மளுடைய ஜாயிண்ட் பெயினுக்கு, அடுத்ததா ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அடுத்ததா கோகனட் ஆயில். இது வந்து எனர்ஜிக்கும், பிரெயினுக்கும் ரொம்பவே நல்லது. ஆனா அளவோட யூஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3 ஆயிலையுமே நீங்க ரொட்டேட் பண்ணி பயன்படுத்துறது தான் ஹெல்த்தியஸ்ட் மெத்தடு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே எண்ணெய தினமும் யூஸ் பண்ணாதீங்க. அதே நேரத்துல அதிக எண்ணெயும் பயன்படுத்துறது வேணாம். ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 டீஸ்பூனே போதும். நம்ம ஹெல்த்து கடையில கிடைக்கிற ஆஃபர் இல்லங்க. நம்ம டெய்லி சமையல்ல தான் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, எண்ணெய குறைச்சா நோய் குறையும். சரியான எண்ணெய் எடுத்தா ஆயுள் கூடும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.